வணக்கம். வருடம் முழுக்க இந்தியாவை விடாமல் சீண்டிய ட்ரம்ப் வருட கடைசியில் இந்திய பிரதமர் மோடியை வைத்த செக்மேட். 2025 ஆண்டு முடியப் போகிறது. இந்த ஆண்டு முழுக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவிற்கு எதிராக கடுமையான பல நடவடிக்கைகளை எடுத்தார். இந்தியாவை முடக்கும் வகையில் பல முடிவுகளை எடுத்தார். அவர் எடுத்த முக்கிய முடிவுகளை இங்கே பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த கடுமையான இந்தியாவுக்கு எதிரான வரிகள். 2025 ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் இந்திய இறக்குமதிகள் மீது சுங்க வரிகளை விதித்தது. அது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். ஜூலை 30 அன்று 25% சுங்க வரி அறிவிக்கப்பட்டது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் வாங்குவது காரணமாக ஆகஸ்ட் 6 முதல் மேலும் 25% வரி விதித்தது. ஆகஸ்ட் 27 முதல் அமலான இந்த 50% வரி ஆடை, ஆபரணங்கள், செயற்கை வைரங்கள், காலணிகள், ரசாயன பொருட்கள் உள்ளிட்ட இந்திய ஏற்றுமதியை பெரும் அளவு பாதித்தது. இந்த வரி விதிப்பால் இந்திய சிறு வணிகர்களும் ஏற்றுமதியாளர்களும் தடுமாறினார்கள். அடுத்து வரும் 12 மாதங்களில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 0.6% 0.8% குறையக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்தனர். அக்டோபர், செப்டம்பர் காலகட்டங்களில் அமெரிக்காவிற்கான இந்திய ஏற்றுமதிகள் 25.5% சரிந்தன. கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாதிக்கப்பட்ட ஏற்றுமதியாளர்களுக்கு உதவ நவம்பர் 12 இந்திய அரசு 5.1 பில்லியன் நிவாரண தொகுப்பை அறிவித்தது. நவம்பர் 14 அன்று ரிசர்வ் வங்கி செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை 2025 செலுத்த வேண்டிய சில கால கடன்களுக்கு இதனால் சலுகைகள் வழங்கியது. ஜவுளி, ரத்தினம், காலணிகள், தோல் போன்ற தொழிலாளர் மிகுந்த இந்திய துறைகள் இந்த 5% வரி விதிப்பால் பெரும் சரிவை சந்தித்தன. இந்த வரி விதிப்பு அமெரிக்க இந்திய பொருளாதார உறவுகளில் பல 10 ஆண்டுகளில் இல்லாத பெரும் பின்னடைவை சந்தித்தது. இந்தியாவின் ஏற்றுமதி சார்ந்த வளர்ந்த மாதிரிக்கு இது சவாலாக இருந்தது. வர்த்தக கட்டமைப்பின் பலவீனத்தை உணர்த்திய இந்த நெருக்கடி மாற்று ஏற்றுமதிக்கான சந்தைகளை நாடவும் வழி செய்தது. உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்தவும் ஒற்றை சந்தை சார்பு நிலையை குறைக்கவும் இந்தியாவை தூண்டியது. இந்தியா ரஷ்யா உறவால் கோபமடைந்த ட்ரம்ப் அக்டோபர் 20 முன்னாள் அதிபர் ட்ரம்ப் இந்திய கொள்முதலை நிறுத்தும் வரை வரிகளை தொடரும் என்று பகிரங்கமாக அறிவித்தார். செப்டம்பர் 25 புதிய H-1B விசாவை விண்ணப்ப கட்டணம் மூலம் அதிகரித்தார். அதில் $1,00,000 உயர்த்தப்பட்டது. டிசம்பரில் வேலை அங்கீகார ஆவணங்களின் செல்லுபடியாகும் காலம் 5 ஆண்டுகளிலிருந்து 18 மாதங்களாக குறைத்தார். இவை இந்திய திறமையான தொழிலாளர்கள் மற்றும் கிரீன் கார்டுகளுக்காக காத்திருக்கும் புலம்பெயர்ந்தோரை பெரிதும் பாதித்தது. 2025 பிற்பகுதியில் H-1B விசா விண்ணப்பதாரர்களுக்கு கடுமையான ஆய்வு நடைமுறைகள் அறிமுகம் செய்யப்பட்டன. சுயவிவரம், பணி அனுபவம், சமூக ஊடக பக்கங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. உள்பக்க சரிபார்த்தலில் ஈடுபடுபவர்கள் தகுதியற்றவர்களாக கருதப்படலாம் என்ற அறிவிப்பு இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களிடையே பெரும் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியது. இந்த 5% சுங்க வரியால் அமெரிக்காவிற்கான இந்திய ஏற்றுமதியில் கடும் சரிவு ஏற்பட்டது. 5 மாதங்களில் 28.5% குறைந்தது ஏற்றுமதி.
ஜவுளிகள், இரத்தினங்கள், தோல் பொருட்கள், காலணிகள் மற்றும் செயற்கை ஆபரணங்கள், சிறு உற்பத்தி துறையில் போன்ற உழைப்பு சார்ந்த துறைகள் வருவாய் இழப்புடன் வேலை இழப்பு அச்சுறுத்தலை எதிர்கொண்டன. விசா மற்றும் குடியேற்ற தொடர்பான இடமாற்றங்கள் அமெரிக்காவில் உள்ள இந்திய நிபுணர்கள், மாணவர்கள், குடியேறியவர்களுக்கு பெரும் நிலையற்ற தன்மை ஏற்படுத்தியன. உயர்த்தப்பட்ட H-1B விசா கட்டணம் மற்றும் கடுமையான அம்சங்கள் இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களை அமெரிக்காவிற்கு திறமையானவர்களை அனுப்பும் நிறுவனங்களையும் கலங்க அடித்தன. பல அமெரிக்க வேலைவாய்ப்புகளை குறைப்பது அல்லது கைவிடுவது குறித்து யோசித்து வந்தனர்கள். வருட கடைசியில் ரஷ்யாவுடன் நெருக்கமான இந்தியா. வருடம் முழுக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவை எதிர்த்த நிலையில் வருட கடைசியில் இந்தியா ரஷ்யாவுடன் நெருக்கமாய் உள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இந்தியாவிற்கு மேற்கொண்டுள்ள பயணம் மேற்கு உலகத்தை பதற்றத்துக்கு உள்ளாக்கியுள்ளது. இது ஒரு சாதாரண பயணத்தை விடவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் வெளிவிவகார கொள்கை எந்த ஒரு தரப்பிற்கும் அடிபணியாது என்பதை அமெரிக்காவுக்கு நினைவூட்டுகிறார் இந்திய பிரதமர் ட்ரம்ப். முக்கியமாக இந்தியா ரஷ்யா உறவை முறிக்கும் விதமாக ட்ரம்ப் தீவிரமாக முயற்சிகளை எடுத்த நிலையில் அமெரிக்காவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் விதமாக மோடியும் புடினும் நெருக்கமாகி உள்ளனர். ரஷ்ய அதிபர் புடினுக்கு அளித்த பிரதமர் நரேந்திர மோடியின் பிரம்மாண்டமான சிவப்பு கம்பள வரவேற்பு, நீண்ட கைகுலுக்கல்கள் மற்றும் நட்பு ரீதியான புன்னகை ஆகியவை இரு தலைவர்களுக்கும் இடையே உள்ள நெருக்கத்தை காட்டுகிறது. இருவரும் மிக நெருக்கமாக இணைந்தனர். ரஷ்ய அதிபர் புடினுக்கு அளித்த பிரம்மாண்ட சிவப்பு கம்பள வரவேற்பு, நீண்ட கைகுலுக்கல் மற்றும் நட்பு ரீதியான புன்னகை ஆகியவை இரு தலைவர்களுக்கு இடையே உள்ள நெருக்கத்தை காட்டியது. சர்வதேச நெருக்கடி காலங்களில் மலிவான கச்சா எண்ணெய் விநியோகம் முதல் S-400, S-500 போன்ற அதிநவீன பாதுகாப்பு அமைப்புகள் வரை பல உதவிகளை இந்தியாவிற்கு ரஷ்யா செய்து பக்கபலமாக இருந்துள்ளது. அரசியல் ரீதியாக தொடர்ச்சியாக இந்தியா ரஷ்யா நெருக்கமாக இருக்கிறது. மாஸ்கோ இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தொடர் ஆதரவு தருகிறது. இந்த ஒத்துழைப்பு இந்தியாவுக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை சேமித்ததுடன் சர்வதேச அரசியல் ரீதியாக பெரிய ஊக்கத்தையும் கொடுத்துள்ளது. மறுபுறம் வாஷிங்டன் எப்போதும் நம்பகமான நண்பனாக இருந்ததில்லை. ட்ரம்ப் அதிபராக இருந்ததற்கு கடுமையான இந்தியா நிலைப்பாடுகளை எடுத்து வருகிறது. அவரது கடுமையான கருத்துக்கள், வர்த்தக மோதல்கள், அதிக வரி விதிப்பு கோரிக்கைகள், ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் குறித்த அழுத்தங்களும் இந்திய அமெரிக்க இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தி உள்ளது. எதிர்க்கட்சி தலைவர்களும் ஏன் இந்திய பிரதமர் மோடி அமைதியாக இருக்கிறார் என்று விமர்சனங்களும் முன்வைத்தார்கள். அமெரிக்க அமைப்புகள் மாஸ்கோவுடன் உறவுகளை குறைத்துமாறு இந்தியாவை எவ்வளவுதான் வலியுறுத்தி வந்தாலும் மோடி அவர்கள் புடினுடன் நெருக்கமாகி உள்ளார். CIA போன்ற அமெரிக்க உளவு நிறுவனங்கள் இந்த வருகையை தீவிரமாக கவனிப்பதாக பல ஆராய்ச்சியாளர்களும் கருதுகின்றார்கள். அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு இந்தியா அடிபணியதா இல்லையா என்பது அவர்கள் விருப்பம் என்றும் புடின் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. அதேபோன்று இந்தியாவும் உக்ரைனுடனான ரஷ்யாவின் போருக்கு அவர்கள் கருத்து சொல்வதில்லை. எங்கள் வழி அமைதியான வழி, அமைதி வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரஷ்யாவும் இந்தியாவின் அமெரிக்கா தலையீடை பற்றி சொல்வதில்லை. ரஷ்யா உக்ரைன் பற்றியும் இந்தியா தலையிடுவதில்லை. அதனால் பரஸ்பரம் அதிக நட்புடன் இருக்கிறார்கள். இந்தியா இந்த நடவடிக்கை பற்றி கமெண்ட்ஸில் உங்களுக்கு தெரிந்தால் பதிலிடலாம். அதற்கு உங்களுக்கு இந்த செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் ஜெய்ஹிந்த் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.